நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. காதலி அருமை பிரிவில், மனைவியின் அருமை மறைவில், நீரின் அருமை அறிவாய் கோடையிலே. வெட்கம் வந்தால் உறையும், விரல்கள் தொட்டால் உருகும், நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே. தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ, தண்ணீர் கரையில் முடிக்கிறோம். இப்படி இந்த நதியை பற்றி பாடுறதுக்கு இங்கே கவிஞர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா. வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே, வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு. ஓ மெல்லிசைகள் படித்தல், மேடு பள்ளம் மறைத்தல், நதிகளின் குணமே, அது நங்கையின் குணமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே, நுரைகளில் இவள் முகமே. இப்படி இந்த நதியை பார்த்து எவ்வளோ நேரம் வேணாலும் பாடிக்கிட்டே ரசிக்கிட்டே உட்காந்துருக்கலாம்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நயகரா தேசிய பூங்கா ரொம்ப சின்னது தான். நம்ம காலையில் வந்தோம்னா சாயந்தரத்துக்குள்ளே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஆனால் எனக்கு மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. அதனால் நான் 2 முழு நாள் இங்கே தங்கியிருக்கேன். இப்படி ஆர்ப்பரித்து கொட்டுற இந்த அருவியோட சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் தான் என் மனசுக்கு அவ்வளோ அமைதியை தருது. அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போதாது, இன்னொரு நாள் தங்கி இந்த ஒட்டுமொத்த தேசிய பூங்காவையும் சுற்றி பார்த்துட்டு போகணும். இந்த நதி இருக்கு இல்லையா, அந்த நதியோட பேர் நயகரா நதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கனடா பக்கத்தில் இருக்கிற ஹார்ஷூ அருவியையும் அமெரிக்க அருவியையும் பிரிக்கிறது கோட் தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட் தீவும் இந்த நயகரா தேசிய பூங்காவில் தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக அதையும் போய் சுற்றி பார்க்கலாம். அந்த கோட் தீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே இந்த உள்ளுக்குள்ளேயே நிறைய இடங்கள் இருக்குது, அதையும் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குது, முதல்ல ஏதாவது சாப்பிட்லாம். இது இந்த தேசிய பூங்காவிலேயே இருக்கிற ஒரு உணவகம். தம்பி நமக்காக தான் தயார் பண்ணிகிட்டு இருக்காரு. வரட்டும்.
எஸ். நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பணம் செலுத்திக்கலாம். அது எப்படி செலுத்துறதுன்னு இந்த அக்கா தான் நமக்கு உதவி பண்ணுறாங்க. பணம் செலுத்தியாச்சு. சாப்பிட்லாமா? மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. இந்த நயகரா அருவி தேசிய பூங்காவில் இருக்கிற முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒன்று. அப்படி என்ன இடம்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா எப்படி போவோம்? வானூர்தியில் போகலாம், மகிழுந்தில் போகலாம், தொடரில் கூட போகலாம். நடந்தே போய் பார்த்துருக்கீங்களா? இந்த குறுகிய இந்த ஒரு சந்து இருக்கு இல்லையா, இதுதான் பாதசாரிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு வழி. எங்கன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள்லேருந்து கனடா நாட்டுக்கு போகிறவங்களுக்கான ஒரு வழி இது. உள்நுழைவு சீட்டு இருந்துச்சுன்னா நேராக அந்த அலுவலகத்தில் போய் கொடுத்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இங்கே தெரியறது இந்த நயகரா பூங்காவுடைய வாகனங்கள் நிறுத்தும் இடம். இந்த வலது பக்கம் தெரியறதுலாம் அந்த அலுவலகம். இரு நாட்டுகளுக்கும் உள்ள அந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள். இங்கே இங்கிலீஷில் என்ட்ரி டு கனடா அப்படின்னு அந்த பதாகையில் இருக்கு இல்லையா, அது வழியாக நடந்து போகிறவங்க ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் இருந்து கனடா நாட்டுக்கு நடந்தே போயிடலாம். எப்படின்னா நம்ம போன பகுதியில் பார்த்த அந்த ரெயின்போ பாலத்துக்கு மேலே ஏறி நடந்து அந்த நாட்டுக்கு போயிடலாம். இவ்வளோ ஒரு எளிமையான ஒரு எல்லையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கருத்து பெட்டியில் சொல்லுங்கள்.
சரி, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம தங்குற இடம் வந்துடும். காலையில் சீக்கிரமாக வந்ததுனால என்னுடைய உடைமைகள் எல்லாம் நான் அந்த வரவேற்பு அறையிலேயே வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ போய் அந்த உடைமைகள் எல்லாம் எடுத்து அறையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்து சுற்றி பார்க்கலாம். நான் வேறு என்ன சொல்ல போகிறேன், எப்பவும் சொல்கிறது தான். இந்த ஊரை இவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இந்த இயற்கையை பேணி பாதுகாக்கிறாங்கல்ல. என்னை விட்டால் நான் இந்த ஊர்லேயே தங்கிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த ஊர். இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது வாகனங்கள் போகிறது. இப்போ நம்ம போயிட்டுருக்குது இந்த நடைபாதை, நடந்து போகிறவங்க போகிறது. வலது பக்கத்தில் ஒரு சின்ன சாலை தெரியுது இல்லையா, அது ஈருருளியல் போகிறதுக்கு. எவ்வளோ அழகாக வகுத்துருக்காங்கல்ல. இதுதான் நம்ம அடுத்த 2 நாள் தங்க போகிற அறை. என் ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய அறையா? 4 பேர் தங்குற மாதிரி தந்துருக்காங்க. ஏன் இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லா அறையிலுமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒருத்தருக்குனாலும் இதே தராங்க. அடடா, இங்கேருந்து கூட அந்த நயகரா நதி தெரியுது. இந்த அழகான காட்சியோடு நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறேன். மறுபடியும் சந்திக்கலாம்.